வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உலக வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத நாள். இந்த நாளை நாம் நினைக்கிற போது மனிதகுலம் இது இனிமேல் ஒருபோதும் அடையக்கூடாத துயரங்களுக்கான ஒரு சாட்சியமாக நிற்கக்கூடிய நாள் இந்த நாள். ஆம், ஜனவரி 27 இன்டர்நேஷ்னல் ஹாலோகாஸ்ட் ரிமெம்பரன்ஸ் டே. அதாவது ஹிட்லரினுடைய வதை முகாம்கள், கான்சன்ட்ரேட் கேம்ப் என்று சொல்லக்கூடிய அந்த வதை முகாம்களில் நடந்த வரலாற்றில் ஒருபோதும் மறக்க முடியாத, மன்னிக்க முடியாத பெரும் குற்றங்களை உலகம் நினைவு கூறுவதற்கான நாள்தான் இந்த இன்டர்நேஷ்னல் ஹாலோகாஸ்ட் ரிமெம்பரன்ஸ் டே என்பது. இந்த நாளில் என்ன நடந்தது? அதாவது ஹிட்லரினுடைய அந்த ஆஸ்ட்விச் முகாமில் ஏராளமானோர் மிக கொடூரமான முறையில் கொல்லப்பட்டார்கள். அதாவது ஹிட்லர் ஜெர்மானிய இன தூய்மைவாதம் என்ற பெயரில் யூதர்களை அழித்தொழிப்பது, யூதர்கள், நாடோடிகள் மற்றும் பிற சமூகத்தினர் எல்லோரையும் அழித்தொழிப்பது என்கிற வகையில் ஒரு மிகப்பெரிய படுகொலையை நடத்தினார். அந்த படுகொலைக்கு ஆட்பட்ட யூதர்கள் கிட்டத்தட்ட 6 மில்லியன் யூதர்கள் படுகொலை செய்யப்பட்டதாக வரலாறு சொல்கிறது. அதாவது 60 லட்சம் பேர் கொல்லப்பட்டார்கள். போரினாலோ அல்லது வேறு பேரழிவுகளினாலோ அல்ல, நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் கைது செய்யப்பட்டு ரயில்களில் அழைத்து வரப்பட்டு கடும் உழைப்பு தண்டனைகளுக்கு உள்ளாக்கி அவர்களுக்கு உணவின்றி, ஆடைகளின்றி அவர்களை வைத்திருந்து அவர்களை மிகப்பெரிய சித்திரவதைக்கு ஆளாக்கி படுகொலை செய்தார்கள். ஹிட்லரை பற்றிய பல புகைப்படங்களில் மறக்க முடியாத சில புகைப்படங்கள் இருக்கின்றன. பார்த்தால் நம் நெஞ்சை உருக்கக்கூடிய புகைப்படங்கள். ஒரு இடத்தில் குழந்தைகளுடைய செருப்புகள் குவியலாக வைக்கப்பட்டிருந்த ஒரு புகைப்படத்தை உலகம் பலமுறை பார்த்து அதிர்ந்திருக்கிறது. அந்த செருப்புகள் யாருடையவை என்றால் ஹிட்லரினால் கைது செய்யப்பட்டவர்களுடைய குழந்தைகள். அவர்கள் அனைவரும் விஷவாயு அறைக்கு அனுப்பப்பட்டு விஷவாயு செலுத்தி கொல்லப்பட்டார்கள். அதே போல் முதியவர்கள், உழைக்க முடியாதவர்கள், உடல்நலம் குன்றியவர்கள், அவர்கள் அனைவருமே அந்த விஷவாயு அறைக்கு அனுப்பப்பட்டார்கள். விஷவாயுக்கு அறைக்கு வெளியே தண்டனைகளாலும், சுட்டு கொல்லப்பட்டும், பசியாலும், பட்டினியாலும், உணவில்லாமலும் இறந்தவர்கள் ஏராளம். குளிரிலும் பனியிலும் செத்து மடிந்தவர்கள் ஏராளம். நாட்டையே ஒரு மிகப்பெரிய சிறைச்சாலையாக்கி ஹிட்லர் வேட்டையாடினார். அதற்கு பிறகு 2ஆம் உலகப் போரினுடைய உச்சத்தில் ஜெர்மானிய படைகள் தோற்க ஆரம்பித்தன. ரஷ்யாவினுடைய செஞ்சேனை படையினர் ஜெர்மானிய இராணுவத்தை முழுமையாக தோற்கடித்து ஆஸ்ட்விச் முகாம்களை உடைத்து தகர்த்தனர். அங்கிருந்தவர்கள் விடுதலை செய்யப்பட்டனர். ஆனால் அங்கு நடந்த கொடுமைகள் என்பது வரலாற்றில் ஒருபோதும் மறக்க முடியாத, மன்னிக்க முடியாத கொடுமைகளாக இன்றைக்கும் நினைக்கப்படுகின்றன. இன்னும் சொல்லப்போனால் அந்த கொடுமைகளுக்கு ஆளானவர்கள் தங்களுடைய நினைவுகளை எழுதினார்கள். அவை திரைப்படங்களாக எடுக்கப்பட்டன. இப்பொழுது பார்த்தாலும் மனம் பதறுகிறது. 20ஆம் நூற்றாண்டில் நடந்த எவருமே கற்பனை செய்திடாத பெரும் கொடுமை அது, பெரும் பேரழிவு அது. ஹிட்லரினுடைய அதிகார வெறிக்காக அத்தனை லட்சம் பேர் செத்து மடிந்தார்கள். ஒருபோதும் வரலாற்றில் அத்தகைய கொடுங்கோளர்கள் மீண்டும் வந்துவிடக்கூடாது என்பதனுடைய நினைவாக கொடுங்கோன்மையை எல்லா இடத்திலும் எதிர்க்க வேண்டும், இனப்படுகொலையை எல்லா இடத்திலும் எதிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய தினம் அந்த ஹாலோகாஸ்ட் ரிமெம்பரன்ஸ் டேயாக, நினைவு தினமாக கொண்டாடப்படுகிறது. உண்மையில் சுதந்திரத்திற்காகவும், ஜனநாயகத்திற்காகவும், மனித கௌரவத்திற்காகவும் போராடுகிற அனைவரும் இந்த நாளினுடைய படிப்பினைகளை நெஞ்சில் நிறுத்த வேண்டும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்தியாவில் சாதி என்பது எப்படி ஒரு கொடூரமானதோ அதைப்போல மேலை நாடுகளில் நிற வேற்றுமை என்னும் கொடூரம் இருந்தது, இப்போதும் இருக்கவே செய்கிறது. முழுமையாக அகன்றுவிட்டது என்று சொல்ல முடியாது. கருப்பு நிறம் உடையவர்கள் கீழானவர்கள் என்கிற அந்த நிலையை போக்குவதற்கு எத்தனையோ போராட்டங்கள் அங்கே நடைபெற்றிருக்கின்றன. அதற்கு பலியானவர்கள் ஆப்பிரிக்க மக்கள், கருப்பு மக்கள் மட்டுமில்லை, வெள்ளை மக்களும் பலியாகி இருக்கிறார்கள். இதனை எதிர்த்து ஆப்ரஹாம் லிங்கனை நாம் முதலில் சொல்ல வேண்டும். ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் பொறுப்பில் இருந்தபோது இந்த மக்களை அடிமைகளாக விற்பனை செய்வதை அவர் எதிர்த்தார். 4 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த காலம் முழுவதும்
அதற்கு எதிர்ப்புகளையும் ஆதரவுகளையும் சந்தித்தார். கடைசியாக 1865ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஆப்ரஹாம் லிங்கன் சுட்டு கொல்லப்பட்டார், நாம் அறிவோம். எனவே அதோடு முடிந்து போய் விட்டது என்பதல்ல, அதற்கு சரியாக ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு 1865 அவர் கொல்லப்பட்டார். 1965 பிப்ரவரி மாதத்தில் மால்கம் எக்ஸ் என்கிற அந்த கருப்பின மக்களுக்கான போராளி சுட்டு கொல்லப்பட்டார். இந்த மால்கம் எக்ஸ் என்பது இன்றைக்கும் உலக விடுதலை போராளிகளிலே ஒருவன் என்கிற அளவில் அந்த பெயர் நிலைத்திருக்கிறது. அது என்ன மால்கம் எக்ஸ் என்பது அவரை படிக்க தொடங்குவதற்கு முன்னால் எனக்கும் ஏற்பட்ட ஐயம் வேறு ஒன்றுமல்ல. அன்றைக்கு அந்த கருப்பின மக்களினுடைய பெயர்கள் கூட மிக இழிவானதாகத்தான் அந்த மக்களுக்கு சூட்டப்பட்டது. எப்படி ஜாதியும் நிறமும் பொருந்துகிறது என்று நாம் பார்க்கலாம். இங்கே குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்கள்தான் இப்படி பெயர் வைத்து கொள்ள வேண்டும், மற்றவர்கள் மிக தாழ்வாகத்தான் பெயர் வைத்து கொள்ள வேண்டும் என்கிற நடைமுறை இங்கேயும் இருந்தது. இல்லையானால் யாராவது மண்ணாங்கட்டி என்று பெயர் வைத்துக் கொள்வார்களா, பாவாடை என்று பெயர் வைத்துக் கொள்வார்களா, அமாவாசை என்று பெயர் வைத்துக் கொள்வார்களா? நீங்கள் எந்த இடத்திலும் சாதியை தாண்டி ஒரு மண்ணாங்கட்டி ஐயரையோ ஐயங்காரையோ பார்க்க முடியாது. அது பட்டியலின மக்களிடத்திலே தான் அந்த பெயர்கள் இருக்கும். அதனை விலக்கி தூக்கி எறிந்து இன்றைக்கு ராஜா என்று பெயர் வைத்துக் கொள்வதும் இன்றைக்கு பட்டியலின மக்களுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. என்னிடம் படித்த ஒரு மாணவரினுடைய பெயர் கும்பிடுறசாமி என்பது எனக்கு வியப்பாக இருந்தது. அவரை வகுப்பில் கூப்பிட்டாலும் கும்பிடுறசாமி என்று தான் கூப்பிட வேண்டும். எனவே பெயர்களாலும் தாங்கள் இழிவுபடுத்தப்படுகிறோம் என்று மால்கமினுடைய அப்பாவினுடைய பெயரெல்லாம் அப்படி இழிவாக சூட்டப்பட்டிருந்ததால் அப்போது அவர்கள் மால்கம் எக்ஸ் என்று பெயர் வைத்து கொண்டார். நீ என் தந்தையை என் பெயரால் இழிவுபடுத்த முடியாது என்பதற்காக தொடர்ந்து போராடினார். அவர் சொன்னார், எங்கே சுதந்திரம் இல்லையோ அங்கே அமைதி இருக்காது. பீஸ் அண்ட் ஃப்ரீடம் cannot be parted என்றால் இரண்டும் ஒன்றை விட்டு இன்னொன்றை பிரிக்க முடியாது, இரண்டும் இணைந்து தான் இருக்கும். எந்த இடத்தில் சுதந்திரம் இல்லை என்றாலும் அந்த இடத்தில் அமைதி இருக்காது. யார் சுதந்திரமானவனோ அவன்தான் அமைதியோடு இருக்க முடியும். சுதந்திரமற்றவன் அடிமையாக இருக்கிறவன் எந்த நேரத்திலும் தனக்கு எந்த ஆபத்தும் வரலாம், தன்னுடைய விருப்பத்திற்கு எதிராக தான் இயக்கப்படலாம், தன் மீதான பழிகள் சுமத்தப்படலாம், எப்போதும் தான் எதற்காகவும் தண்டிக்கப்படலாம் என்கிற இத்தனை அச்சங்கள் இருக்குமானால் எவன் ஒருவனாலும் மன அமைதியோடு இருக்க முடியாது. இது தனி மனிதனுக்கு மட்டுமல்ல, சமூகத்துக்கும் பொருந்தும். எந்த சமூகம் சுதந்திரமாக இருக்கிறதோ அந்த சமூகம்தான் அமைதியாக இருக்க முடியும். இதனை மிக அழுத்தமாக சொன்னவர் மால்கம் எக்ஸ் தான். அவர் கருப்பின மக்களுக்காக தொடர்ந்து போராடினார், எல்லா விதமான எதிர்ப்புகளை கடந்தும் போராடினார். எனவே 1965 பிப்ரவரி 21 அவரை சுட்டு கொன்று விட்டார்கள். இன்றைக்கும் மால்கம் எக்ஸினுடைய பெயர் மிக சின்ன வயதிலேயே அவர் சுட்டு கொல்லப்பட்டு விட்டார் என்றாலும் போராளிகளின் வரிசையிலே அவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது. இன்றைக்கு அமெரிக்காவிலே கருப்பு இன மக்கள் கூட சுதந்திரத்தை, மன அமைதியை பெற்றிருக்க முடிகிறது என்றால் அதற்காக தங்கள் உயிரை ஈர்த்த மால்கம் எக்ஸ் போன்ற போராளிகளை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். மால்கம் எக்ஸ் அவர் சொன்ன செய்திகள், அவருடைய கருத்துகள் இன்றைக்கு அமெரிக்காவிலே மட்டுமல்ல உலகம் முழுவதும் போற்றப்படுகின்றன, உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம முதியோர்களுக்கான தடுப்பூசியை பற்றி ஒரு சில நிமிஷம் பேசணும். இப்போது தடுப்பூசினாலே நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? குழந்தைகளை பற்றி தான் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு. தடுப்பூசிங்கிறது எதுக்கு போடுறது? பாதுகாப்புக்காக, அதாவது ஒரு வியாதி வராமல் இருக்கிறதுக்காக. குழந்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லோரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி, அதனால தான் தடுப்பூசி போடுறோம். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் மக்கள் யோசிக்கணும், ஏன் குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் எதிர்ப்பு சக்தி கம்மியா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது கர்ப்பிணிகளுக்கு டெட்னஸ் டாக்சைடு, டிடி, செப்டிக் ஊசி போடுறோம். அது எல்லாருமே போடுவாங்க. எந்த கர்ப்பிணியும் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்ப்பிணிகளுக்கா டெட்னஸ் வருது? ஏன் போடுறோம்? அது ஒரு 50 வருஷம் பின்னாடி பார்க்கணும். முக்கால்வாசி டாக்டர்களுக்கே இது ஏன்னு தெரியறதில்ல. ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் பார்த்தா அது ஞாபகம் வரும். அந்த காலத்தில் என்ன ஆகும்னா, கர்ப்பிணிகளுக்கெலாம் டெலிவரி ஹாஸ்பிட்டல்லாம் நடக்காது, அங்கங்கே வயல்லே நடக்கும். அப்போ என்ன ஆகும்? இந்த தொப்புள் கொடியாக இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஸ்டெரைலாக ஸ்பெஷலாக பிளேடெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. இந்த அருவா,
கத்தி எதாவது இருக்கோ அதை வச்சு வெட்டுவாங்க. என்ன ஆகும்? டெட்டனஸ் வரும். முக்கியமாக குழந்தை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில சமயம் அம்மாவுக்கு ஆபத்தாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிடி இன்ஜெக்ஷன், செப்டிக் இன்ஜெக்ஷன் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் போடணுங்கிறது வந்து ஒரு விதிமுறையாக செஞ்சோம். அது போட்டதுலேருந்து பாருங்கள், குழந்தைகளுக்கும் இல்லை அம்மாவுக்கும் இல்லை, இன்ஃபேக்ட் அது எதுக்கு போடுறோங்கிறதே யாருக்கும் தெரியறதில்ல. அந்த அளவு வேலை செய்கிறது. ஆனால் இது எதுக்காக செய்கிறது? வராமல் இருக்கிறதுக்கு. வயசு பொறுத்தது இல்லை, அந்த ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. யாருக்கு ஆபத்துங்கிறதோ அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக செய்கிறது. எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து ஒரு சமநிலையில் இருக்கிறது இல்லை. பிறக்கும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். வருஷங்கள் ஆக தான் நம்ம எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சி அடையும். அதுக்கு தான் இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டு அதுக்கு வந்து எஜுகேஷன், அதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி வயசாக அது தானாகவே திரும்ப இறங்க ஆரம்பித்தோம். ஸோ முதியோர்களுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறது சகஜம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அவங்களோட பாதுகாப்பை பற்றி யாருமே பேசுகிறது கிடையாது. இது கொஞ்சம் கவலையான விஷயந்தான். ஏன் இதை சொல்கிறேன்? இப்போது நிமோனியா ஊசி வந்து குழந்தைகளுக்கு இப்போ போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ இந்த நிமோனியா காய்ச்சல்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இதனால் உயிர் சேதங்கிறது ரொம்ப 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 அபூர்வம். இதே நிமோனியா வந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அவங்களில் உயிர் சேதம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது குழந்தைகளுக்கு வந்ததுன்னா உயிர் சேதம் 1% கம்மி. இதுவே முதியோருக்கு வந்தால் மினிமம் 10% உயிர் சேதம். மினிமம் 10%. என்ன தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து, என்ன தான் ஐசியூவில் வச்சு, என்ன தான் 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் மினிமம் குறைஞ்சது 10% மக்களுக்கு இது உயிருக்கு ஆபத்தாக முடியும். அப்போ அவங்கள பாதுகாக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? அதை பற்றியும் சில பேர் நிறைய பேர் யோசிக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அந்த வியாதிங்கிறது மாத்திரம் இல்லை. இப்போது எல்லோரும் இப்போது மருத்துவ ரீதியாக எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த ஃப்ளூ வியாதியோ இல்லை நிமோனியா வியாதியோ வந்ததுன்னா ஒரு அவ்வளோ தாக்கம் தேவையில்லை. ஒரு லைட்டாக வந்தால் கூட அதை தாண்டி அதை பின்னாடியே வந்து இருதயத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லக்வான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இருதய பம்பிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தடுப்பூசிகள் போட்டால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இப்போ நிறையா சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் சொசைட்டி, கிரிட்டிக்கல் கேர் சொசைட்டி, அந்த மாதிரி அவங்க வந்து கைட்லைன் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி செஞ்சால் நல்ல விஷயம் அப்படின்னு. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதியோர்களுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் தேவையில்லாத உயிர் சேதத்தை குறைக்க முடியும், தேவையில்லாத பல பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லக்வான்லேருந்து மாரடைப்புலேருந்து நிறையா விஷயத்தை குறைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு முதியோருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தால் அவங்க படுற அவஸ்தை எல்லாருக்குமே தெரியுமே. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தால் ஒரு வியாதிக்காக போய் சேருவாங்க, பல வியாதிகள் வந்து சேரும். கீழே விழுந்து இடுப்பு உடையும், ரத்த கட்டி வரும், மூளையில் ஏதாவது பிரச்சனை வரும், இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம ஆஸ்பத்திரி போகாமல் நம்ம பாதுகாத்துக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தடுப்பூசியும் ஒரு முக்கியமான ஒரு பாகமாகும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 65 வயசு ஆயிடுத்துனாலே நம்ம நிறையா தடுப்பூசியை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. இதில் முக்கியமாக வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசி தான் ரொம்ப எல்லா நாட்டிலையுமே முக்கியம்னு சொல்கிற விஷயம். ரெண்டாவது வந்து இந்த நிமோனியா ஊசி. இந்த நிமோனியா ஊசி வாழ்க்கையில் ஒரு தடவை தான், அது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஃப்ளூ ஊசி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா இந்த ஃப்ளூங்கிறது வந்து வருஷம் மாறுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியும் மாறும். வருஷம் போடுறது ரொம்ப நல்லது. இதில் சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது. கர்ப்பிணிகளுக்கே கொடுக்குறோம், அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம். அதனால் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். இது நல்ல ஒரு எஃபெக்ட், அதாவது இதனால் பயன் நிறையா இருக்குது. இதை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. இதை தவிர மற்ற சில பேருக்கும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். என்ன, ஏற்கனவே உடலில் வந்து சில வியாதிகள் இருக்கிறவங்க, அதாவது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பிரச்சனை தான். அவங்களுக்கு அடிக்கடி பல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இருதய வியாதி இருக்கிறவங்க, நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஈரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, இப்போது கல்லீரல் மண்ணீரல் அந்த மாதிரி வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா, இந்த மாதிரி இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா, கேன்சர் வைத்தியம், ஸ்டீராய்டு வைத்தியம், எய்ட்ஸ் வியாதி, இந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலுமே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம்
மற்றவங்களோட கொஞ்சம் கம்மி தான். இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பிற்காலத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம். இப்போது இந்த பிரச்சனை வந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே, இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, வருமுன் காப்போம் தான் நல்லது. வந்த பின் நம்ம அவஸ்தைப்படுவோம், வைத்தியம் பண்ணுவோம்னா தடுப்பூசியோட விலை எங்கே, ஒரு வியாதியோட வைத்தியத்தோட விலை எங்கே? ரெண்டாவது, என்ன தான் பர்ஃபெக்ட் வைத்தியம் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வியாதியிலும் ஓரளவுக்கு உயிர் சேதம் இருக்குது. அதை குறைக்க முடியாது. அதை குறைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தையெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்களோ, அவங்களுக்கு வந்து தடுப்பூசியெல்லாம் போட்டு அவங்க உடம்பை நன்னா பார்த்துக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோரையும் கொஞ்சம் கவனிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரியான தடுப்பூசிகள்லாம் போட்டு அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம நன்னா கவனிச்சுட்டோம்னா அவங்க வந்து மேற்கொண்டு யார் மேலேயும் பாரமாக இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது பொதுமக்கள் எல்லாரும் உணரணும். நன்றி, வணக்கம்.